காளையன் பாதுகாவலன் 2 பகுதி 2. ஆலயன் பாதுகாவலன் 2. ஹாய் குழந்தைகளே, இன்று நாம பார்க்க போறோம் ஒரு தைரியமான நல்ல மனசுக்கார யானை கதையை. தயாரா? காட்டு தீயிலிருந்து மீண்ட காடு இப்போது முன்பை விட அழகாக இருந்தது. காளையன் அனைவரின் அன்புக்குரிய நண்பனாக மாறினான். ஆனால் ஒரு நாள் காட்டின் உயிர்நாடியான நதி மெல்ல வற்றத் தொடங்கியது. யாரும் எதிர்பார்க்காத வறட்சி நெருங்கியது. காளையா, நீதான் எங்களின் ஒரே நம்பிக்கை. வெற்றி பெற்று திரும்பு. பயணம் நீண்டது. காளையன் மனதளவில் தன்னை தயார்படுத்திக் கொண்டான். அப்போதுதான் அந்த சுட்டி குரங்கு ஓடி வந்தது. காளையா, நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் என்றது. இப்படித்தான் காளையன் மற்றும் சுட்டி குரங்கின் வீரப்பயணம் தொடங்கியது. அவர்கள் முன்னே மலை காத்திருந்தது. கூட்டத்தில் இருந்த முதிய யானை ஒன்று சொன்னது, இது சாதாரண வறட்சி அல்ல. மலையின் உச்சியில் இருக்கும் ரகசிய நீரூற்று அடைபட்டுள்ளது. அந்த ரகசிய நீரூற்றை தேடிச் செல்ல யாரால் முடியும்? காளையன் முன் வந்தான். நான் செல்கிறேன். நாட்கள் செல்ல செல்ல ஏரிகள் வறண்டு நிலம் வெடிக்க ஆரம்பித்தது. குடிநீருக்காக விலங்குகள் அலைந்தன. காளையன் ஆற்று மணலை தோண்டி பார்த்தான். ஆனால் ஒரு சொட்டு நீர் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. தாகத்தால் தவித்த விலங்குகள் நடக்கக்கூட தெம்பில்லாமல் சோர்ந்து போயின. காட்டின் நிலைமை மோசமானது. காளையன் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினான். நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். அப்போது கூட்டத்தில் இருந்த முதிய யானை சொன்னது, இதற்கு முன் என் தாத்தா காலத்தில் இப்படி நடந்தது. மேகமலைக்கு மேலே ஒரு ரகசிய நீரூற்று இருக்கிறது. அது அடைப்பட்டால்தான் காடு இப்படி வறண்டு போகும். அந்த ரகசிய நீரூற்றை மீண்டும் திறந்தால் மட்டுமே காட்டிற்கு விடிவு பிறக்கும் என்று அவர் கூறினார். அந்த பாதை மிகவும் ஆபத்தானது. அங்கே சென்றவர்கள் யாரும் இதுவரை திரும்பியதில்லை. எல்லோரும் தயங்கிய போது காளையன் முன் வந்தான். என் உயிருக்காக அல்ல, என் காட்டுக்காக நான் செல்வேன். மலையடிவாரத்தை அவர்கள் அடைந்தபோது காற்று பலமாக வீசியது. ஏதோ ஒரு மர்மம் அவர்களை பின்தொடர்ந்தது. முதல் தடையாக ஒரு செங்குத்தான பாறை இருந்தது. காளையன் தன் பலத்தை முழுவதும் பயன்படுத்தி அதில் ஏறினான். வழியில் பல விசித்திரமான விலங்குகள் அவர்களை எச்சரித்தன. ஆனால் அவர்கள் பின்வாங்கவில்லை. இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தனர். நாம் தான் காட்டை காப்பாற்ற வேண்டும் என்று காளையன் கூறினான். இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தனர். நாம் தான் காட்டை காப்பாற்ற வேண்டும் என்று காளையன் கூறினான். இறுதியாக அவர்கள் அந்த மர்ம குகையின் வாசலுக்கு வந்தனர். அங்கேதான் அவர்களின் முதல் பெரிய சோதனை காத்திருந்தது. தொடங்கியது. காளையன் நிதானமாக நடக்க, சுட்டி குரங்கு உற்சாகமாக பேசிக்கொண்டே வந்தது. அவர்கள் சமவெளியை கடந்து கரடு முரடான மலைப்பாதையில் நுழைய தொடங்கினார்கள். மலை ஏறும்போது பாதை மிகவும் வழுக்கலாக இருந்தது. சுட்டி தவறி விழப்பார்த்த போது மலை ஏறும்போது பாதை மிகவும் வழுவழலாக இருந்தது. சுட்டி தவறி விழப்பார்த்தபோது காளையன் அவனை காத்தான். வழியெங்கும் வறட்சியின் சுவடுகள் தெரிந்தன. தண்ணீர் எங்கே என்று தேடிய சுட்டிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. திடீரென பலமான புழுதி புயல் வீசியது. காளையன் ஒரு பெரிய சுவர் போல நின்று சுட்டி குரங்கை பாதுகாத்தான். அவர்களின் பாதையில் ஒரு மகிழ்ந்த பள்ளம் குறுக்கிட்டது. அதை தாண்டாமல் மேலே செல்ல முடியாது. சுட்டி குரங்கு எளிதாக தாவிச் சென்று விட்டது. காளையன் தன் அறிவை பயன்படுத்தினான். அங்கிருந்த ஒரு பழைய காய்ந்த மரத்தை நோக்கி நடந்தான். மெதுவாக கவனமாக அந்த பாலத்தின் மீது நடந்து பள்ளத்தை கடந்தான் காளையன். சுட்டி கைத்தட்டி ஆரவாரம் செய்தது. சூரியன் மறைந்து இரவு படர்ந்தது. குளிரிலிருந்து தப்பிக்க ஒரு சுட்டி தூங்கிய பின்னும் காளையன் தன் இலக்கை நோக்கியே சிந்தித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு காட்டின் தாகம் புரிந்தது. அடுத்த நாள் காலை மூடு பனி அவர்கள் கண்ணையே மறைத்தது. ஆனால்
வழியில் ஒரு விஷச்செடிகள் நிறைந்த காடு இருந்தது. அதன் இலைகள் பட்டாலே தோல் எரியும். இப்போது சுட்டி குரங்கு உதவி செய்தான். மேலிருந்து பாதுகாப்பான பாதையை காட்டி காளையனை வழிநடத்தினான். முன்பு அருவியாக கொட்டிய இடம் இப்போது கண்ணீர் விடுவது போல சொட்டு சொட்டாக ஈரம் கொண்டிருந்தது. நிலத்தடி நீரின் சத்தத்தை காளையன் தன் கால்களால் உணர்ந்தான். நீரூற்று மிக அருகில் இருப்பதை அவன் அறிந்தான். மலையின் உச்சியில் ஒரு பழைய மர்மமான அமைப்பு தெரிந்தது. அங்கே கடைசி கட்ட போர் நெருங்கிவிட்டது. இருவரும் துணிச்சலுடன் அடி எடுத்து வைத்தார்கள். அவர்கள் மேகங்களுக்கு நடுவே நடந்தனர். பூமி மிகச் சிறியதாக தெரிந்தது. மலைக்கழுகு ஒன்று அவர்களை எச்சரிப்பது போல வட்டமிட்டது. இறுதியாக அந்த மர்ம குகை கண் முன்னே தோன்றியது. ஆபத்தா அல்லது வெற்றியா? காளையன் துணிச்சலுடன் உள்ளே நுழைந்தான். இருண்ட குகைக்குள் நுழைய நுழைய சுவர்களில் இருந்த பாறைகள் நீல நிறத்தில் மின்னின. சுட்டி குரங்கு பயத்தில் தன் கண்களை மூடிக்கொண்டான். ஆனால் காளையன் உறுதியாக நடந்தான். திடீரென மேலிருந்து 2 பெரிய கண்கள் மின்னின. அங்கே ஒரு ஞானி போன்ற வெள்ளை ஆந்தை அமர்ந்திருந்தது. நில்லுங்கள், தகுதியுள்ளவர்கள் மட்டுமே இந்த ரகசிய பாதையை கடக்க முடியும் என்று ஆந்தை கூறியது. காளையன் பணிவுடன் சொன்னான், எங்கள் காட்டின் தாகத்தை தீர்க்கவே நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். ஆந்தை சிரித்தது. அப்படியானால் என் புதிருக்கு விடை சொல், இல்லையேல் நீங்கள் இங்கேயே கல்லாகி விடுவீர்கள். புதிர் இதுதான். கால் இல்லாமல் ஓடுவான், கண் இல்லாமல் அழுவான். அவன் யார்? சுட்டி காற்று என்றான். ஆனால் ஆந்தை இல்லை என்று தலையசைத்தது. நேரம் கடந்து கொண்டிருந்தது. காளையன் நிதானமாகச் சொன்னான், அது மேகம். கால்கள் இல்லாமலேயே வானில் ஓடும். சரியான பதில். ஆந்தை வழிவிட்டது. குகையின் பின்புறத்தில் ஒரு புதிய உலகம் தெரிந்தது. குகையை கடந்து அவர்கள் வெளியே வந்தபோது பனி படர்ந்த மலைச்சிகரம் அவர்கள் முன் நின்றது. அங்கேதான் அந்த அதிர்ச்சி காத்திருந்தது. நீரூற்று வரும் பாதை பெரிய பாறைகளால் செயற்கையாக அடைக்கப்பட்டிருந்தது. யாரோ திட்டமிட்டு தண்ணீரை தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். அந்த சங்கிலிகள் மிகவும் வலிமையாக இருந்தன. காளையன் தன் பலத்தை பயன்படுத்தினான். ஆனால் அந்த இரும்பு சங்கிலிகள் மலை போல உறுதியாக இருந்தன. சுட்டி குரங்கு ஒரு யோசனை செய்தான். அந்த சங்கிலிகளின் மையப்பகுதியை கண்டுபிடிக்க அவன் உள்ளே நுழைந்தான். அங்கே ஒரு பெரிய மரத்தாலான நெம்புகோல் இருந்தது. அதை அசைத்தால் மட்டுமே சங்கிலிகள் தளரும். காளையன் தன் முழு உடலின் எடையையும் கொடுத்து அந்த நெம்புகோலை தள்ளினான். கிரீச் என்று சத்தம் கேட்டது. பாறைகள் நகர ஆரம்பித்தன. ஒரு சிறிய நீர்க்கசிவு தெரிந்தது. ஆனால் அது மட்டும் போதாது. அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய கல் சரிந்தது. அது சுட்டி குரங்கின் மேல் விழப்பார்த்தது. காளையன் மின்னல் வேகத்தில் தன் தும்பிக்கையை நீட்டி அந்த கல்லை தாங்கினான். சுட்டி மயிரிழையில் தப்பினான். ஒற்றுமையே பலம். இருவரும் சேர்ந்து கடைசி பாறையை நோக்கி தள்ளினர். காளையன் தன் தந்தங்களால் பாறையை முட்டினான். ஒரு பெரிய வெடிப்பு சத்தத்துடன் அந்த தடை உடைந்தது. தண்ணீர் சீறிக்கொண்டு வெளியேறத் தொடங்கியது. வெற்றி மிக அருகில் இருந்தது. பாறை உடைந்ததும் சிறைப்பட்டிருந்த தண்ணீர் ஒரு சீரும் எரிமலை போல வெளியே பாய்ந்தது. ஆனால் வேகம் காரணமாக நீர் ஒரு குறுகிய பள்ளத்தில் மீண்டும் சிக்கி தேங்க ஆரம்பித்தது. நீர் வீணாகாமல் இருக்க காளையன் தன் கால்களால் மண்ணை தள்ளி ஒரு தற்காலிக கால்வாயை உருவாக்கினான். சுட்டி குரங்கும் சும்மா இருக்கவில்லை. பாதையை மறைத்திருந்த காய்ந்த கிளைகளை தன் சிறிய கைகளால் இப்போது தண்ணீர் ஒரு சிறிய அருவியாக மாறி மலையின் சரிவுகளில் வழியில் ஒரு பழமையான மரம் சாய்ந்து கிடந்தது. அது ஒரு பெரிய தடுப்பு சுவர் போல நின்றது. காளையன் தன் பலத்தை ஒருமுறை கூட சோதித்தான். அந்த பெரிய மரத்தை அப்படியே வேரோடு பெயர்த்து எறிந்தான். தடைகள் ஒவ்வொன்றாக நீங்க தண்ணீர் இப்போது காட்டிற்கு செல்லும் பிரதான பாதையை அடைஞ்சது. தண்ணீரோடு போட்டி போட்டுக்கொண்டு காளையனும் சுட்டியும் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தனர்.
காட்டில் இருந்த விலங்குகள் இன்னும் நம்பிக்கையை இழக்காமல் வானத்தையும் மலையையும் பார்த்து கொண்டிருந்தன. திடீரென ஒரு சத்தம். தண்ணீரின் சலசலப்பு சத்தம் விலங்குகளின் காதுகளில் தேனாக பாய்ந்தது. முதல் துளி நீர் நதியில் பட்டதும் காய்ந்து கிடந்த அந்த மணல் மீண்டும் உயிர் பெற்றது. மெல்ல மெல்ல நதி நிறைய ஆரம்பித்தது. காடே ஒரு பெரிய திருவிழா கோலம் பூண்டது. வெற்றி வீரர்களாக காளையனும் சுட்டியும் காட்டிற்குள் நுழைந்தனர். அனைவரும் அவர்களை ஆரவாரத்துடன் வரவேற்றனர். காட்டின் ராஜாவான சிங்கம் தாகம் தணிந்து காளையனை நன்றுவுடன் பார்த்தது. காளையன் தன் மகிழ்ச்சியை தண்ணீரை வானில் பீச்சி வெளிப்படுத்தினான். ஒரு சிறிய வானவில் அங்கே தோன்றியது. சுட்டி குரங்கு தண்ணீரில் குதித்து விளையாடத் தொடங்கினான். குழந்தைகளின் சிரிப்பு சத்தம் காடெங்கும் கேட்டது. இயற்கை மீண்டும் புன்னகைத்தது. செடிகளும் கொடிகளும் சில நிமிடங்களிலேயே புது பொலிவு பெற்றன. தாத்தா, மலையின் ரகசியத்தை நாங்கள் திறந்து விட்டோம். நீ இந்த காட்டின் காவலன் மட்டுமல்ல, அதன் உயிரையும் மீட்டு தந்தவன் என்று அவர் வாழ்த்தினார். வேற்றுமை மறந்து எதிரிகள் கூட அந்த நதியில் இன்று ஒன்றாக தாகம் தணித்தனர். ஆந்தையின் தூதுவனான கழுகு வந்து காளையனுக்கு ஒரு ரகசிய கல்லை பரிசாக கொடுத்தது. அந்த கல் காளையனுக்கு காட்டின் மொழியை புரிய வைக்கும் ஒரு விசித்திரமான கல். இப்போது காளையனுக்கு மரம், செடி, கொடிகளின் ரகசியங்கள் புரிய ஆரம்பித்தன. வறட்சி மறைந்துவிட்டது. ஆனால் காளையனுக்கு ஒரு புதிய பொறுப்பு இப்போது கிடைத்திருக்கிறது. சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் காட்டின் மறுமுனையில் ஒரு புதிய மர்மம் தலை தூக்கியது. எந்த ஆபத்து வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருந்தான் நம் மாவீரன் காளையன். இயற்கையும் ஒற்றுமையும் இருக்கும் வரை இந்த காட்டிற்கு அழிவில்லை. ஆந்தை கொடுத்த அந்த விசித்திரமான கல் காளையனின் தும்பிக்கையில் பட்டதும் மின்னத் தொடங்கியது. அவன் அந்த பெரிய ஆலமரத்தை தொட்டபோது அவனுக்கு ஒரு மெல்லிய குரல் கேட்டது. நன்றி காளையன், என் தாகத்தை தீர்த்தாய் என்று அந்த மரம் பேசுவது அவனுக்கு புரிந்தது. காளையனுக்கு இப்போது காட்டின் மொழி புரிய ஆரம்பித்தது. செடி கொடிகளின் ரகசியங்கள் அவனுக்கு தெரிந்தன. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. தரையில் இருந்த புற்கள் பயத்தில் நடுங்குவதை அவன் உணர்ந்தான். தூரத்தில் காட்டின் எல்லைக்கு அப்பால் ஒரு மர்மமான கரும்புகை வானத்தை நோக்கி எழுந்தது. காட்டின் எல்லையில் காவல் இருந்த ஒரு முயல் பயந்து ஓடி வந்து காளையனிடம் விழுந்தது. முதல் ராட்சத இயந்திரம் காட்டின் எல்லையை தொட்டது. அதன் இரும்பு பற்கள் மரங்களை அறுக்க தயாராக இருந்தன. எந்த துணையும் இல்லாமல் அந்த பெரிய இயந்திரத்திற்கு முன்னால் மலை போல நின்றான் காளையன். இயந்திரத்தின் டிரைவர் இந்த விசித்திரமான யானையை கண்டு திகைத்து போனான். அவன் என்ஜினை நிறுத்தினான். காளையன் அந்த கல்லின் சக்தியை இயந்திரத்தின் மீது செலுத்த முயன்றான். திடீரென அந்த ராட்சத இயந்திரத்தில் இருந்த விளக்குகள் அணைந்தன. அது அப்படியே செயலிழந்து நின்றது. திடீரென அந்த ராட்சத இயந்திரத்தில் இருந்த விளக்குகள் அணைந்தன. அது அப்படியே செயலிழந்து நின்றது. ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து இயந்திரங்களும் நின்றன. மனிதர்களுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. காளையனின் ஒரு சிறிய பிளிரல் அந்த மனிதர்களின் காதுகளில் வெளியேறுங்கள் என்று எதிரொலித்தது. இயற்கையின் ரகசிய சக்திக்கு முன்னால் மனிதர்களின் எந்திரங்கள் வெறும் பொம்மைகளாக மாறின. இயற்கையின் ரகசிய சக்திக்கு முன்னால் மனிதர்களின் இயந்திரங்கள் வெறும் பொம்மைகளாக மாறின. அனைவரும் ஓடிய போதும் ஒருவன் மட்டும் பின்வாங்கவில்லை. அவன் காளையனை நோக்கி தன் குறிவைத்தான். சுட்டி குரங்கு இதை கண்டுவிட்டான். காளையன் ஆபத்தில் இருக்கிறான் என்று கத்தினான். வேட்டைக்காரன் சுட்டி குரங்கு மின்னல் வேகத்தில் அவன் மீது பாய்ந்து அவனது கவனத்தை திசை திருப்பியது. சுட்டியின் சமயோசித புத்தியால் குண்டு குறி தவறியது.
காளையன் ஒரு பெரிய விபத்திலிருந்து உயிர் தப்பினான். இனி அமைதிக்கு இடமில்லை. காளையன் முன்னேறிச் சென்று அந்த ஆயுதத்தை பிடுங்கி ஒரு காகிதத்தைப் போல ஒடித்து எறிந்தான். அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. மறைந்திருந்த ஆயிரக்கணக்காண்டுவதைக் கண்ட மனிதர்கள் தங்கள் இயந்திரங்களை அங்கேயே விட்டுவிட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடினர். பகைவர்கள் ஓடியதும் காளையன் அந்த கல்லை ஒரு உயர்ந்த பாறையில் வைத்தான். அதிலிருந்து பகைவர்கள் ஓடியதும் காளையன் அந்த கல்லை ஒரு உயர்ந்த பாறையில் வைத்தான். பகைவர்கள் ஓடியதும் காளையன் அந்த கல்லை ஒரு உயர்ந்த பாறையில் வைத்தான். பகைவர்கள் ஓடியதும் காளையன் அந்த கல்லை ஒரு உயர்ந்த பாறையில் வைத்தான். அதிலிருந்து ஒரு தெய்வீக ஒளி பரவியது. இயற்கை தன் வேலையை தொடங்கியது. மனிதர்கள் விட்டுச் சென்ற இரும்பு இயந்திரங்கள் கொடிகளால் மூடப்பட்டு யுத்தம் முடிந்தது. அநீதி வீழ்ந்தது. காடு மீண்டும் ஒரு அமைதி பூங்காவாக மாறியது. இந்த கல் இனி உன் தும்பிக்கையில் இருக்கட்டும். நீதான் இந்த காட்டின் நிரந்தர காவலன் என்று முதிய யானை ஆசி வழங்கினார். வறட்சி நீங்கி நீரூற்று திறக்கப்பட்டு காடு இப்போது சொர்க்கமாக மாறியிருந்தது. சிங்கம் முதல் சிறு முயல் வரை அனைவரும் காளையனை தங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டனர். சூரிய அஸ்தமனத்தில் காளையனின் நிழல் அந்த மலை முழுவதும் பிரமாண்டமாக விழுந்தது. சுட்டியும் காளையனும் பிரிக்க முடியாத நண்பர்களாக மாறினர். அவர்களின் கதை காடெங்கும் பேசப்பட்டது. இயற்கை நமக்கு அன்னை போன்றது. அதை காப்பவர்களை இயற்கை எப்போதும் கைவிடுவதில்லை. இயற்கை நமக்கு அன்னை போன்றது. அதை காப்பவர்களை இயற்கை எப்போதும் கைவிடுவதில்லை. அறிவும் வலிமையும் இணைந்தால் எப்பேற்பட்ட சவாலையையும் முறியடிக்கலாம். ஒற்றுமையே ஒரு நாட்டின் அல்லது காட்டின் பலம். காளையனின் பயணம் இதுடன் முடியவில்லை. காட்டை பாதுகாக்க அவன் என்றும் விழிப்புடன் இருப்பான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மீண்டும் ஒரு புதிய சாகசத்தில் சந்திப்போம். நண்பர்களே, இதுவரை ஒரு பகுதி முடிந்தது. அடுத்து என்ன? காத்திருங்கள். கலையன் பற்றி கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பிளாக்.